ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண நாங்கள் வந்த இடம்தான் ஏற்காடு. இங்கே இருக்க சில்க் பார்க் பட்டு பூங்காவுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். சரி வாங்க, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உள்ள பட்டுலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நூல் எப்படி எடுப்பாங்க, அதை எப்படி புடவையாக மாறுது, இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 30 rupees per head. அதை வாங்கிட்டு உள்ளே வந்துட்ருக்கோம். ஸோ அவுட் சைடு இந்த டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா மேலே வந்து ஒரு 2 சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து உள்ளே போகலாம். உள்ளே போனால் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தாங்க இருக்கோம். திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, எல்லாம் பிக்சர்ஸும் ஃபோட்டோஸுமாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்களே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் ஒன்றா. ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க் வார்ம்ஸு, ரியரிங், அதை எப்படிலாம் பண்ணுவோம், அதை பிரித்ததுக்கப்புறம் அந்த பியூப்பா ஸ்டேஜில் என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இறந்து போன புழுக்கள், அதாவது ஆல்ரெடி பிரித்து வச்ச புழுக்களோட இதெல்லாம் வந்து சேமித்து வச்சுருந்தாங்க. சில சில்க் டிஃப்ரெண்ட்டான சில்க்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சில்க் வார்ம் ரியரிங் ஷீட் தான். இதில் தான் வந்து வளர்த்து எடுப்பாங்க போல இருக்குது, மல்பரி சில்க். ஸோ இது மட்டும்தாங்க ஒரிஜினலாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன புழுக்கள் வந்து அந்த இலைகளை தின்ற மாதிரி வளர்த்து வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், இலைங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு வளருது. ஸோ வளர்ந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. இது வந்து அது கட்டுற கூடு, மல்பரி சில்க் வார்ம். ஒரு சில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உண்மையானது இருந்தது. பட் அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ என்னன்றது சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. மேலே எம்டியாக இருந்தது. நாங்கள் தான் போனோம், பார்த்தோம். ஆக்சுவலாக ஈவினிங் டைம் வந்தோம் நாங்கள், யாருமே இல்லைங்க. நாங்கள் மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கும் காட்டணுமேங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், சில்க்கு ரொம்ப அந்த மெல்லிய நூல் சில்க்லேருந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான பிக்சர்ஸ்லாம் இருந்தது. பட்டர்ஃப்ளையில் எப்படி வந்து பூச்சிலேருந்து பட்டர்ஃப்ளை ஆகும், எப்படி இந்த சில்க் வார்ம்லேருந்து சில்க் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷன், நம்மளோட ட்ரெடிஷன் பட்டு புடவை, பட்டு வேட்டி, அதை வந்து பொம்மைங்களுக்கு கட்டி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நூல், பட்டு நூல் வந்து இருந்துச்சு. அந்த குக்கூன்ஸ்லேருந்து பியூப்பாலேருந்தெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. மல்பரி சில்க்கு, ஏரி சில்க்கு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ யாராவது இருந்தால் நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் பரவாயில்ல, பார்த்த வரைக்கும் இதெல்லாமே புதுசாக இருந்தது. இதெல்லாம் ஒரிஜினல் அந்த கூடு, புழுவோட கூடு, 3rd ஸ்டேஜ் ஏரி குக்கூன்ஸ் அப்படின்றது. அதுலேருந்து எப்படி வந்து அது ஸ்பின் பண்ணி வருது அப்படின்றது. இது வந்து இறந்து போனதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த பட்டாம்பூச்சிக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அது. இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் சில்கை எப்படி கண்டுபிடிக்கணும், நேச்சுரல் சில்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து செகண்ட் ரூம்குள்ளே போனோம். இங்கே வந்து எதுவுமே இல்லை, அந்த ஸ்பின் பண்ணுற எந்திரங்கள் தான் வச்சுருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினரிஸு. ஸோ இதெல்லாம் என்ன மெஷின்ஸ், எதுக்காக யூஸ் பண்ணுற மெஷின்ஸுன்னு நிச்சயமாகவே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் அந்த மெஷின்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாமே நூல் சம்மந்தப்பட்டது, நூல் நூக்கிறதுக்கு, சில்கை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு, இது மட்டும் தெரியுது. பட் அதை எப்படி நம்ம வந்து ரன் பண்ணணும், எந்த மிஷின் எதுக்காக அப்படின்றது நிச்சயமாகவே எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாமே நான் புதுசு தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லாமே சில்க் த்ரெட் தான் இதில் இருந்துச்சு. ஆனால் இதோட யூஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவுமே தெரியல. இதில் அப்படியே பார்த்துட்டே வந்தோன்னா இந்த பட்டு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இதில் இருந்தது. அதுலேருந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டு புடவை நெய்வோம் இல்லைங்களா, அந்த ஒரு இது வச்சுருந்தாங்க.
பட் இங்கேயும் நெய்கிற இடத்துல யாரும் இல்லை, ஆல்ரெடி நெஞ்சு பாதி பண்ணி பாதி விட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா இதுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்தது. இங்கே வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிக்சர், நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்குள்ளே வந்தோன்னா இன்ஃபினிட்டி வெல், முடிவில்லா கிணறு அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா, இதெல்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதனோட எண்டு எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்த்த மாதிரியே கிராவிட்டி வெல் அப்படின்னு வச்சுருந்தா, புவி ஈர்ப்பு விசை. இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பித்தாகரஸ் தியாரம், அதனோட மாடல் வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணதோடு சரி. ஸோ அப்படியே அதுலேருந்து வெளியில் வந்தோன்னா இது உள்ள நிறைய சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்தது. இப்போ இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது இருக்குது போல் இன்ட்ரெஸ்டிங்காக. ஓஹோ, இது வந்து இந்த ஹிடன், நம்ம தலை மட்டும்தான் தெரியும், பாடி வந்து ஹைட் ஆகியிருக்கும் பேக் சைடு. ஸோ அதை பார்த்துட்டு நியூட்டன்ஸ் கிராடல் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு.